உங்கள் சூழ்நிலை யாக்கோபு மாதிரி தான் இருக்குதா? உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை ஏமாத்துகிறவர்களாக, உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களாக, உங்கள் மனதை புரியாதவர்களாக, இரக்கம் இல்லாதவர்களாக, கடினம் உள்ளவர்களாக, பண விஷயத்தில் உங்களை வஞ்சிக்கிறவர்களாக, பணத்துக்காக உங்களுக்காக பிடிக்கிறவர்களாக, இன்னும் தீங்கு செய்கிறவர்களாக, பொல்லாங்கு செய்கிறவர்களாக, எரிச்சல் பொறாமை உடையவர்களாக, உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறவர்களாக, உங்களை சிறைப்படுத்த நினைக்கிறவர்களாக, எவ்வளவு வேணும் நீ முன்னேறக்கூடாதா அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை நினைச்சாலும் இன்னைக்கு ஒன்று தைரியமாக சொல்கிறேன், பரவாயில்ல, நீங்கள் அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபை ஏமாத்த தன் மாமனார் நினச்ச போது அந்த யாக்கோபை பெரிய பரிவாரங்களை உடையவனாய் கர்த்தர் மாற்றியிருப்பாரானார். என்னை சுற்றி இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை ஒரு பெரிய பணக்காரனாய் மாற்றியே தீருவார். என்னை ஒரு பெரிய குடும்பமாக ஏற்படுத்தியே தீருவார். என்னை ஒரு பெரிய மனுஷனாய் இதே இடத்துல, எந்த இடத்துல என்னை ஏமாத்த நினைச்சாங்களோ அதே இடத்துல என் தலையை உயர்த்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் அவரை நம்பி இருக்கிறேன். அவர் என்னை ஏமாற்ற மாட்டார். நான் நம்பினவர்களை ஏமாற்றலாம். எங்கள் அப்பா அம்மா, என் மாமனார் மாமியார், என் அண்ணன் தம்பி, என்னுடைய எஜமான், என்னுடைய ஓனர், என்னுடைய மேனேஜர், என்னை சுற்றி இருக்கிறவர்கள், என்னுடைய சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னை ஏமாற்றி, என்னை வெறுமையாக்கி, என்னை சிறுமைப்படுத்தி, என்னை கீழே தள்ள நினைச்சாலும் அந்த இடத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து ஒரு பெரிய பரிவாரங்களை உடையவனாய் மாற்றுகிறதற்கு யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார்.